ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கூலி ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது. இன்னமும் இந்த வன்மவாதிகள் அது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த யூடியூப்ல வந்து கூவானுங்க பாத்தீங்களா, அந்த பிஸ்மி தனஜெயன் எல்லாம் வந்து என்ன பேசுறாங்கன்னா ஏதோ பேசுறானுங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து யாரோ பின்னால் வந்து பேச வைக்கிறாங்கன்றது வந்து தெளிவா தெரியுதுங்க. ஏன்னா ரஜினிகாந்த் கூட ஈக்குவலா விஜய் யாராவது பேச முடியுமா? இவனுக்கு இன்னமும் பேசிட்டு இருக்கானுங்க. நாங்க இதை கண்டிச்சு பார்த்துன்னு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். இவங்க ஃபுல்லா ஃபேக்கு, இவனுக்கு ஃபேக், எல்லாமே ஃபேக், இவங்க பேசுறது எல்லாமே ஃபேக்கு, விஜயும் ஒரு ஃபேக்கு அப்படின்றத வந்து நம்ம தெளிவுபடுத்திட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லைங்க, விஜய்ன்றவர் யாரு, இவரால் பாதிக்கப்பட்ட எவ்வளவோ ப்ரொடியூசர்கள் டைரக்டர்கள் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதெல்லாம் மறைச்சு எதோ பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், சினிமா விட்டு வெளியே போறாரு, அவர் வந்து ஒரு உச்சத்தை தொட்டுட்டாரு, அதனால வந்து என்ன பண்ணணும்னா அவருக்கு வந்து ஒரு விழா மாரி எடுக்கணும், அவர் நல்லா வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு ஓப்பனா கேட்கறேன், கோவம் வருதா இல்லையா? இல்ல இது கோவம் வருதா இல்லையா நான் கேட்கிறேன். இது எப்படி மனசாட்சியே இல்லாம விஜய் வந்து ஒரு உச்ச நடிகர், பல சாதனைகள் புரிஞ்சிட்டாரு. என்னடா சாதனை புரிஞ்சாரு சொல்லுங்கடா, எனக்கு தெரிஞ்சாவுண்டா. இந்த லியோ கலெக்ஷன் ஃபேக்கு. ஏன்னா ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கணக்கு எடுத்து பார்த்தாலே தெரியுங்க, மொத்தமா 3800 4000 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா 140 கோடி மேல தாண்டின்னு சொல்லிட்டு புறா விட்டானுங்க. இந்த 10 வந்து 11,000 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. 11,000 தேட்டர் ரிலீஸ் இருக்கு. ஆனா 130 சில்லறை கோடி தான் வந்து கலெக்ஷன் ஆச்சுன்னு போடுறான். அது எப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லயே போட்டு கலாய்ச்சிட்டான். ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா லியோ கலெக்ஷன் தான் கெத்து, கூலி வந்து கலெக்ஷனே ஆகலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பேசிருக்கீங்களா. இது எந்த படமும் நீங்க எடுத்துங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரியுன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க, எல்லாருக்குமே தெரியும். அவர் பாத்தீங்கன்னா எந்த தேட்டருமே ஓடல, அதாவது தேட்டர்ல பிரச்சனை ஆயிருச்சுனால மொத்தமாவே பாத்தீங்கன்னா வெறும் எவ்வளோ 100 தேட்டர்ல மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்ட தேட்டர்ல மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனையால வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல. வெறும் 100 தேட்டர்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. 2 நாள்ல என்ன போடுறான், 100 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு போடுறான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி கலாச்சாரம். படம் வந்து நல்ல படம், மாசம் காப்பியா இருந்தாலும் விஜயகாந்த் சத்ரியன் படம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் காப்பியா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே முதல்ல பண்ணி நல்ல படம் தான் அது. ஆனா 100 கோடின்றது எப்படிங்க வந்து கரெக்ஷன் ஆகும்? நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்க, கணக்கு வாய்ப்பே கிடையாது. அது வெறும் 100 தேட்டர்ல 4 ஷோலாம் கூட ஒண்ணும் கிடையாது, 2 ஷோ 1 ஷோ இந்த மாதிரி தான் வருது. அது எப்படி வந்து 100 கோடி 2 நாள்ல எப்படி கலெக்ஷன் ஆகும்? அதுல ஒரு ஃபேக்கு. மாஸ்டர் படமும் ஃபேக்குன்னு சொல்லியாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா லியோ கலெக்ஷனு தொடர்ந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களா, அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே 5-6 படங்கள் பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா ஒரு பிம்பத்துக்கு வந்து பயங்கரமான கலெக்ஷன் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு சொல்றாங்க தவிர எவனும் வந்து சொல்லவே மாட்டாங்க. விஜயால நிறைய ப்ரொடியூசர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த புலி எடுத்தார் பாத்தீங்களா, அவர் வந்து ரொம்ப மனசு விட்டு அழுவல, அவ்வளவுதான். அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப இதா போச்சு. விஜய் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆறுதல் கூட அவர் சொல்லல. இத்தனை வருஷமா படத்துல வந்து நடிச்சாரு, போயிட்டாரு, அவர் சம்பளம் வாங்கின்னு போயிட்டாரு, அவ்வளவுதான். இது வரைக்கும் விஜய் வந்து எந்த படத்துக்கு சம்பளத்தை விட்டு குத்துறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. நீங்களா ரஜினிகாந்த் கூட பேசிட்டு இருக்கீங்களா? ரஜினிகாந்தால வாழ்ந்தவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேரு, விஜயால வாழ்ந்தவங்க எத்தனை பேர் சொல்ல முடியுமா? ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் என்ற ஒரு மலைக்கிட வந்து விஜய் வந்து நிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு மாய உலக செட் பண்ணிட்டு இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில. எல்லாருமே கிடையாது. விஜய்க்கு வந்து முக்கிய நடிகர்களும் சரி, முக்கிய இயக்குநர்களும் சரி, விஜய்க்கு எல்லாம் சப்போர்ட்டே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இவருக்கு எதுக்குமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டாங்க. நீங்களாம் வந்து ரஜினிக்கு வச்சு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரஜினிக்கு பாபா படம் ஒரு எடுத்தாரு, அது ஃபிளாப் ஆச்சு, கூப்பிட்டு வந்து அதுக்கு அந்த செட்டில்மெண்ட் பண்ணாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா KS ரவிக்குமாரும் ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருப்பாங்க, லிங்கான்ற ஒரு படம். அந்த படம் பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆச்சு, அதுக்கு இன்னமும் நஷ்டம் கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் ப்ரொடியூசர்களையும் சரி யாரையும் சரி அவர் வந்து இது வரைக்கும் வந்து கைவிட்டதே இல்லைங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா வாழ வச்சுட்டு இருக்காரு 50 வருஷமா. ஏன்னா 50 வருஷம் வந்து கிங்கா இருக்காருயா, சூப்பர் ஸ்டாரா. விழா நேரத்துக்கு எடுத்துருக்கணும், அவரே வாங்கன்னு சொல்லி எடுத்துருக்கணும். விஷால் வந்து பேட்டி கொடுத்தாரு, நான் பார்த்தேன். இந்த மாதிரிங்க கண்டிப்பா வந்து 50 வருஷம் வந்திருக்காரு, சாதாரண விஷயம் இல்ல. 50 வருஷமும் இன்னமும் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும், அது எவராலே முடியாது, கண்டிப்பா அவருக்கு விழா எடுக்கணும், அதை பத்தி நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாரு. நான் பார்த்தேன், அது கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்துச்சு. விஷால் அவர்களே தயவு செய்து வந்து
நீங்க வந்து விழா எடுக்குன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு களங்கம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரியாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இப்போ வரைக்கும் சொல்றேன், யாருக்குமே கிடையாது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் இருக்காரு, அதுதாங்க ஒரு இது ஆகி போச்சுங்க. அது வந்து ஒரு லேண்ட்மார்க் மாரி ஆயிடுச்சு. ரஜினிகாந்த் இன் இந்தியா, தமிழ்நாடு அப்படிதான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவனுங்கெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டி பேசுறாங்க பாருங்க. ஒரு பத்மபூஷன் ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்காரு, இவர் ஒரு அவார்டு வாங்கல. ஏன்? சரிப்பா, நீங்க உச்ச நடிகர் எல்லா நடிகர், ஏன் இவருக்கு அவார்டு தர மாட்டீங்க? ஏன் கொடுக்க மாட்டீங்க? நல்லா தானே நடிக்கிறாரு, நல்லா தானே கலெக்ஷன் ஆகுது, பயங்கரமா தமிழ் இண்டஸ்ட்ரியே தூக்கி வைக்கிறாருல, ஏங்க அவார்டு கொடுக்க மாட்டீங்க? ஏன் கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்க. இது நான் வந்து ஏகப்பட்ட வீடியோல நான் கேட்டுறேன். ஏன் கொடுக்க மாட்டீங்க அவருக்கு அவார்டு? கொடுங்க, போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சார் இவர் பாருங்க சார், ஆக்டிங் பாருங்க சார், அழுவும் போது பாருங்க சார், ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க சார், உங்களுக்கே அழுவர பாருங்க சார், ஐயோ பாருங்க சார், துள்ளும் படம் பாருங்க சார், பாத்ரூம்ல அழுவாரு பாருங்க சார், அப்பெல்லாம் கண்ணுல தண்ணி வரும் அந்த மாதிரி சொல்லியா, எக்ஸ்பிரஷன் சொல்லு, இந்த சீனுக்கு கொடுங்க அவார்டு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏதாவது ஒரு சீன் கொடுங்கயா, சொல்லுங்க இந்த சீன் நல்லா பண்ணிருப்பான்னு சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியாது. நீங்க சொன்னாலும் சிரிப்பான், ஏப்பா இது நடிப்பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டுருவாங்க. ஆனா அசால்ட்டா வந்து பேசிட்டு இருக்கீங்களே ஒரு கும்பல். நான் ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் நீங்க வந்து கூலி வந்து அப்டேட் கொடுத்தீங்க சன் பிக்சர்ஸ், இப்ப மட்டும் வந்து என்ன அப்படி நிறுத்திட்டீங்க, அப்படின்னா படம் பிளாப்பா, அதுவும் நின்றுச்சா அப்படின்றீங்க. டேய், சன் பிக்சர்ஸ் முன்ன படம் ஓடுனுக்குது, 15வது நாள் ஓடிட்டு இருக்கு. நேற்று வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, வெளியூர் சுற்றுப்பயணம் போயிட்டு இப்ப வந்து நேற்று ரசிகர்களோட வந்து படம் பார்த்திருக்காரு. இது வந்து லியோ படத்தை பார்க்க முடியுமா 15 நாள் கழிச்சு? பார்க்க முடியாது. ஏன்னு கேளுங்க, தியேட்டர்ல ஓடி இருக்காது, எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கூலி இன்னும் ஓடின்னு தானே இருக்கு. கேட்டா பிளாப். நேற்று ரிவ்யூ எல்லாம் பாக்குறேன், எல்லாம் பார்த்தேன். ஒரு லேடி ஒருத்தங்க பேசியிருப்பாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. அதை பத்தி எனக்கு எவன் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தானோ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில இருந்து திட்டுறாங்க. முதல் நாள் காட்சி மட்டும் தான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தானுங்க. அதுல இருந்து நீங்க எடுத்து பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு படம் எடுத்திருக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் கூட பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நேற்று பேட்டி கூட கொடுத்துருந்தார். இந்த மாதிரி வந்து ரஜினி வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐல போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் பேசினாரு, அந்த மாடுலேஷனை பார்த்தீங்கன்னா ஏஐல மாத்திருக்கோம். ஏன்னா அவரால் 75 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னமும் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்ல வந்து பேசின வாய்ஸ் நம்மளால பேச முடியுமா? பேச முடியாதனால என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ஏஐ கொடுத்து அது வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணாங்க. இதுக்கும் ஒரு கிண்டல் பண்ற மாதிரி பேசுறது. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பேட்டி சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் இந்த கதை எடுக்கிற மாதிரி இல்லை, வேற ஒரு கதை தான் எடுக்கிறதா இருந்துச்சு, அதனால வந்து இந்த படத்தை சீக்கிரமா எடுக்கிறதுனால இந்த படத்தை ஏத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரஜினி சார் வந்து இந்த கதையை வந்து சூஸ் பண்ணி நீங்க இப்படி பண்ணுன்னு சொன்னாரா? நான் கேட்கிறேன், எந்த டைரக்டராவது ரஜினி சார் வந்து தலையிட்டு இல்ல நீங்க இப்படி பண்ணக்கூடாது, நான் இப்படிதான் பண்ணுவேன், இந்த கதையை இப்படி மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? ரஜினிகாந்த் சார் பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆர்டிஸ்ட் இப்போ வரைக்கும் என்னதான் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் டைரக்டர் சொல்றதை கேட்டு நடிக்கிறது ரஜினிகாந்த். அதுதாங்க உண்மை. நேற்று அசால்ட்டா சொல்றாரு. அவர் எந்த விதத்துல சொன்னாருன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா கொஞ்சம் கஷ்டமாச்சு அந்த வார்த்தை. இல்ல இந்த மாதிரி மாறிச்சு, இந்த மாதிரிலாம் வந்து எதுக்கு சொன்னாரு, இல்ல பின்புலத்துல இருந்து எதுக்கு சொல்ல வச்சாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எது எப்படியோ லோகேஷ் கனகராஜ் இந்த படம் எடுத்தாரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு. இன்னும் சில தினங்கள்ல பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஷோ நடத்துறதா வந்து பேசிட்டு இருக்காங்க, ஒரு வெற்றி நடத்த பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா பக்காவான ரிப்போர்ட்டோட கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கூலி வந்து வெளியாகும் சொல்லியிருக்காங்க. அது விரைவில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். அந்த மலை கிட்ட போயிட்டு நாய் வந்து கொல்ச்சினே இருக்குது பாத்தீங்கன்னா, அதுதான்டா நீங்களாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க காசுக்காக ஒரு உச்ச நடிகர், உண்மையால உச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், அவரை வந்து நீங்க வந்து இழிவுபடுத்துற மாதிரியும் சரி, அதெல்லாம் வந்து நீங்க பேசவே கூடாது. நீங்க 75 வயசுல வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் நடிக்கிறானா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் உலகத்துல யாருன்னா கொஞ்சம் காட்டுங்க சார். நீங்க எனக்கு தெரிஞ்சாகணும், நான் பார்த்தாகணும். நீங்க நம்ம பெருமை பண்ணையா, சினிமா இண்டஸ்ட்ரியே ரஜினியை வச்சு பெருமைப்படணும். இந்த மாதிரி பொறாமையில பொங்க கூடாது. உனக்கு திறமை இருந்தா நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, இல்லையா போ. ஏன் இந்த வேலை, ஏன் இந்த கேவலமான வேலை நான் கேட்கிறேன்.